ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது ஒரு டாரட் ரீடிங் வீடியோவா இந்த வீடியோ இருக்கும். இதுல நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெட் கலர் டோர் அண்ட் கிரீன் கலர் டோர்னு 2 டோர் கொடுக்குறேன். நீங்க இதுல ஏதாவது ஒரு டோர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்க யாரை ரொம்ப விரும்புறீங்களோ திரும்ப அவங்க உங்க லைஃப்ல எப்ப வரணும் அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டு நீங்க ஏதோ ஒரு டோரை சூஸ் பண்ணுங்க. நீங்க எந்த டோரை சூஸ் பண்றீங்களோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் உங்களுடையதா இருக்கும். அண்ட் ரெண்டாவது திங்ஸ், டாரட்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். டாரட் கார்டு பாத்தீங்கன்னா நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. டாரட் அக்யூரேட்டா சொல்றாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா டாரட் எப்படி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட மனநிலை பொறுத்து தான் உங்களுக்கான பதில கொடுக்குமே. சோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன். இப்ப நீங்க நல்லா பாசிட்டிவா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். இதுவே நீங்க உங்க மனதளவுல நீங்க நெகட்டிவா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். இப்ப நீங்க ஒரு டோரை சூஸ் பண்றீங்க, நீங்க ஆசைப்பட்ட டைம்ல அவங்க உங்ககிட்ட கிடைக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க அப்படின்னு நெகட்டிவா வந்துச்சு அப்படின்னா ஐயோ இதுல சொல்லிருச்சு எனக்கு கிடைக்காம போயிருமோ அப்படின்னு நினைச்சு நீங்க எதையும் ஃபீல் பண்ண வேண்டாம். பிகாஸ் இப்ப உங்களோட மனநிலை அதற்கு தகுந்த போலதான் இருக்கு, மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது. சோ நீங்க அதை பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா எதை பத்தி யோசிக்கலாம் தேவையில்லை. ஏதாவது நெகட்டிவா வந்தா கூட உங்க மனதளவுல அதை நீங்க பாசிட்டிவா மாத்திட்டீங்க அப்படின்னா அகைன் டாரட் பார்க்கறப்ப அது உங்களுக்கு மாறும். அதனாலதான் டாரட் ப்ரெடிக்ஷன் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு இப்போ உங்களுக்கு கரெக்டா இருக்குங்க, இல்ல அது மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மாறினதுக்கான காரணம் நம்மளோட மனநிலை மட்டும்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. சோ இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல கிரீன் அண்ட் ரெட் நான் காமிச்சிருப்பேன். கண்களை மூடிக்கிட்டு யார் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களை முழுசா நினைச்சுக்கிட்டு ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ண பிறகு அதுக்கான ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஓகே, முதல்ல நீங்க சூஸ் பண்ணுங்க, அதுக்குள்ள நான் கார்டு சூஸ் பண்ணி எடுத்துறேன். இப்போ நான் பாத்தீங்கன்னா கிரீன் கலர் டோரை சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் நான் சொல்றேன். எடுத்தோட பாத்தீங்கன்னா அவங்க உங்ககிட்ட எப்ப பேசுவாங்க அப்படிங்கறத நான் சொல்லல. இன்ஸ்டேட் அவங்க எப்ப பேசுவாங்கிறதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்னா முதல்ல உங்களுக்குள்ளார என்ன பிரச்சனை அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். சோ நீங்க என்ன மாத்திக்கணும் அப்படிங்கிற விஷயம் நீங்க தெரிஞ்சா மட்டும்தான் பாத்தீங்கன்னா அகைன் நீங்க பேசினாலுமே லைஃப் டைம் உங்களுக்கு நிலைக்கும். உங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னா உங்களோட லைஃப் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கு. நீங்க ஆரம்பத்துல பேசும்போது பாத்தீங்கன்னா உங்க லைஃப் நல்லா ரொம்ப சூப்பரா இருக்கு. அதாவது உங்களோட வாழ்க்கையில நீங்க எதை பத்தியுமே யோசிக்காம ஒரு ஹெவன் லைஃப் மாதிரி ஜாலியா வாழ்ந்து இருக்கிறீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நல்ல செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் உங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா நிறையவே கிடைச்சிருக்கு. இல்ல ஜாலியா என்ஜாய்மெண்டா உங்க லைஃப் போயிருக்கு. ஆனா கண்மூடித்தனமா உங்க வாழ்க்கை போயிருக்கு. இதுதான் பிரச்சனை. கண்மூடித்தனமா போறது அப்படிங்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களா முடிவு எடுக்கிறது எதுவா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்மளா ஒரு டிசிஷன் எடுப்போம் தெரியுங்களா, அதனால இன்னொருத்தங்க பாதிப்பாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம கண்மூடித்தனமா நம்ம பண்ணும்போது எல்லாமே அவங்க ஏத்துப்பாங்க, நம்ம என்ன பண்ணாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி எல்லாத்துலயுமே எதுவா இருந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க, எதுவா இருந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா பின் விளைவுகள் யோசிக்காம நீங்க நிறைய பண்ணிட்டீங்க. சோ இப்ப நீங்க அனுபவிக்கக்கூடிய கஷ்டத்துக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பின் விளைவுகள் எதையுமே நீங்க யோசிக்காமல் பண்ண அந்த விஷயங்கள் மட்டும்தான், அதற்கான நிலையை மட்டும்தான் நீங்க அனுபவிச்சுட்டே இருக்கிறீங்களே. சோ இதை சரி பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களா அகைன் ஏதாவது முடிவுகள் எடுத்து பண்ணீங்களாலுமே உங்களுக்கு அது அந்த அளவுக்கு அக்யூரேட்டான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்காது. சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை விட கொஞ்சம் மெச்சூர்டான ஒரு ஜென்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆண்மகன், அவர் உங்க அப்பாவா இருக்கலாம், இல்ல உங்க அண்ணனா இருக்கலாம், இல்ல உங்க வெல்விஷரா இருக்கலாம். ஒரு ஆண்மகன் கிட்ட போய் சஜஷன் கேளுங்க. அவங்க கொடுக்கக்கூடிய சஜஷன் அந்த பர்சன் எப்படிப்பட்ட பர்சனா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஜாயின் செக் தட்டுற மாதிரி பர்சனா இருக்கக்கூடாது. அவங்க ஒரு எப்படி ஒரு ராஜா நடுநிலையோட தீர்ப்பு கொடுப்பாரு இல்லைங்களா, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் கிட்ட பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட மனதை விட்டு நீங்க பேசும்போது அவங்க உங்களுக்கு சஜஷன் கொடுப்பாங்க. நீ இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்க, நீ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு எம்பரர் ரேஞ்சில இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க அட்வைஸ் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற அட்வைஸை கேட்டு அதன்படி நீங்க நடக்கும்போது மட்டும்தான் நீங்க விரும்பின நபர் உங்க லைஃப்ல வர ஆரம்பிப்பாங்க. எக்காரணத்து கொண்டும் நானே பாத்தீங்கன்னா முடிவு எடுக்கிறேன், நானே பண்றேன் அப்படின்னு நீங்களே பண்ணிட்டு இருந்தா திரும்ப திரும்ப பிரச்சனை வரும். ஏன்னா உங்க கடந்த காலம் ரொம்ப நல்ல லைஃப் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா உங்களோட லைஃப் பாத்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான லைஃப், நல்ல லைஃப், ஒரு செலிப்ரேஷன் எல்லாமே இருந்துமே உங்களுடைய முட்டாள்தனத்தினால கையில கிடைச்சதை இழந்திருக்கீங்க. திரும்பியும் பாத்தீங்கன்னா அதே முட்டாள்தனத்தை பண்ணாதீங்க. பிகாஸ் தான் தோன்றித்தனமா நம்ம பண்ணும்போது மட்டும்தான் நிறைய தப்பு பண்ணுவோம். அந்த தப்பை தான் நீங்க பண்ணியிருக்கீங்க. அகைன் அதையே பண்ணி இன்னும் பிரச்சனையை உண்டு பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி அட்வைஸ் கேளுங்க, அப்ப நீங்க விரும்பணும் வருவாங்க. நான் உங்களுக்கு டைம் சொல்லலாம், இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க, இந்த விரும்பின வருவாங்க நான் சொல்ல முடியும். ஆனா உங்களுக்கு டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்களை நிறைய மாற்ற வேண்டியது இருக்கு. உங்களை நீங்க முழுசா மாத்திக்கிட்டு ஒருத்தர் சஜஷன் கொடுக்குற சஜஷன் இதெல்லாம் மாற்றணும், இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும், இந்த மாதிரி அந்த பொண்ணுகிட்ட போய் பேச முடியல, அந்த மாதிரி அந்த பையன்கிட்ட பேசணும் உங்களுக்கு சஜஷன் கொடுத்து அதை நீங்க முழுசா உள்வாங்கி உங்க கேரக்டரைஸ் எல்லாமே மாத்தினா மட்டும்தான் பாத்தீங்கன்னா லைஃப் வரும். அப்ப நீங்க என்ன டேட்னு செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்குமே. ஸோ உங்களை மாற்றிக்காமல் பண்ணிங்கன்னா அது மாறவும். அதனால அப்படின்னா உங்களுக்கு இப்போ டைம் தேவை கிடையாது. டைமுங்கிறத விட நான் சொன்ன மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணாவே போதும்.
நீங்க நினைச்ச லைஃப் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டோரை நம்ம பார்க்க போறோம். ஸோ அடுத்த டோர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் டோர். இதை யார் யார் சூஸ் பண்ணாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிக்கோங்க. நான் கார்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா கார்டை சஃபில் பண்ணி கார்டு எடுக்க. ஓகே, உங்களுக்கான கார்டும் எடுத்தாச்சு. உங்களுக்கான கார்டு என்ன கார்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்தது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி உங்களோட நிலைமை வந்து பாத்தீங்கன்னா இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. நிறைய ஹார்ட் பிரேக்கிங் உங்க லைஃப்ல வந்து நிறைய நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. நிறைய ஒரு ஹார்ட் பிரேக்கிங் உங்களோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய வலி அந்த வேதனை தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்னரா வந்தவங்க எப்படிப்பட்டவங்களா வந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தேவ தூதர் மாதிரி உங்க லைஃப்ல வந்திருப்பாங்க. தேவ தூதர் மாதிரி வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய காயங்களுக்கு மருந்து நான் போடுறேன், நீ அனுபவித்த வலிகளை அனைத்தையும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தேவ தூதர் மாதிரி உங்களோட வாழ்க்கையில ஒரு எமோஷனல் பாண்டிங்கோட அவங்க உங்களோட வாழ்க்கையில வந்திருப்பாங்களே. நீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்த புதுசுல வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச தேவதவை என்னோட அப்பா மாதிரி அப்படின்னு நினைச்சு அவங்களை ரொம்ப இது பண்ணியிருப்பீங்க. ஏன்னா உங்களோட அதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற பார்ட்னரை விட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே உங்களோட லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிரேக்கிங் நிறைய நடந்திருக்கலாம். ஹார்ட் பிரேக்கிங்கோட உங்களுக்கு வந்து பாஸ்ட் லவ் தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல வரல. பட் ஆனால் அவங்கள நிறைய பேர் வந்து ஏமாத்தி முதுகுல குத்தி இருக்காங்க, நம்ப வச்சு பாசத்தை காட்டி துரோகம் காட்டி நிறைய குத்த வச்சிருக்காங்க. இந்த குத்தல் உங்களுக்கு எப்படி ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய பார்ட்னர் செய்யக்கூடிய சில விஷயங்களுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாஸ்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கும். பிளஸ் இப்ப இருக்கிற பார்ட்னருமே உங்களை வந்து பாத்தீங்கன்னா வேதனைப்படுத்தியிருப்பாங்க. அதாவது நீங்க நினைச்சிருப்பீங்க இல்ல எனக்கு அந்த பாஸ்ட் எனக்கு அப்படி இருந்தனாலதான் நான் இந்த கண்டிஷன் பண்ணேன், பிகாஸ் நான் நிறைய அனுபவிச்சனாலதான் இப்ப திரும்ப என் வாழ்க்கையில் இப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தினாலதான் நான் இத்தனை பண்ணேன் அப்படின்னு நீங்க நினைச்சு சொல்லுவீங்க. ஆனா உங்களுக்கு மேலும் மேலும் அதாவது நம்மளோட இதயத்தை வந்து பாத்தீங்கன்னா கத்தி எடுத்து சக்கை 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 சக்கைன்னு குத்துற மாதிரி நிறைய குத்து மட்டும் வாங்கியிருக்கீங்க. அந்த குத்தோட வெளிப்பாடுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க அனுபவிக்கக்கூடிய அந்த வலி வேதனை எல்லாம் வந்து சொல்ல போனா இப்பதுக்கான வேதனை இல்லை, அந்த எல்லாமே ஒட்டு மொத்தமா அனுபவிக்கிறீங்க. நம்மளே ஒரு கையை அடிபட்டிருக்கோம், அந்த அடிப்பட்ட காயம் ஆறி இருக்கும், திருப்பி அதே இடத்துல அடிப்போம் இன்னும் பலமா வலிக்கும், திருப்பி அதே இடத்துல படும்போது நமக்கு பட்ட இடத்துல படுதுங்கிற மாதிரி உங்களோட இதயம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 அந்த காயம் உண்மையான அன்புக்காக ஏங்கி 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 அந்த உண்மையான அன்புனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய இழந்திருக்கீங்க. ஸோ நீங்க என்ன பண்ணா உங்க லைஃப் திரும்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொறுமையா இருக்கிறது தான், வேற ஒண்ணுமே இல்ல. ஹேங்கட் மேன், அதாவது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமைதியா இருக்கணும். உங்க மனதில் இருக்கக்கூடிய வலி வேதனையை வெளியே கொண்டு போயிட்டு நார்மலா இருக்கணும். நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் தான். கொஞ்சம் கோயிலுக்குலாம் போற பழக்கமா இருந்தா நல்லா கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க, அமைதியா இருங்க. நீங்க அமைதியா இருக்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா உங்க பார்ட்னர் கிட்ட நீங்க எப்படி பேசியிருக்கணும், எப்படி பழகி இருக்கணும், இந்த மாதிரி நடக்கும்போது நீங்க எப்படி நடந்திருக்கணும். ஏன்னா நீங்க முழுசா வந்து உங்க பார்ட்னரை தான் குறை சொல்லுவீங்க. ஆல்ரெடி என் வலி இந்த அளவுக்கு எனக்கு இருந்துச்சு, திரும்ப திரும்ப எனக்கு அந்த வலியை கொடுத்துட்டான், இல்ல திரும்ப திரும்ப எனக்கு அந்த வலியை ஏற்றி விட்டுட்டா அப்படின்னு சொல்லி நீங்க அவங்கள பிளேம் பண்றதுக்கு பதிலாக நீங்களும் அவங்க பண்ணலன்னு நான் சொல்ல வரல, பட் நீங்களுமே அதுக்கு காரணக்கர்த்தாவா அமைஞ்சிருக்கீங்க. ஒருத்தவங்க உங்களை கத்தி எடுத்து குத்தி இருக்காங்க அப்படின்னா குத்திட்டான்னு சொல்றதுக்கு பதிலாக குத்த நீங்க வச்சிருக்கீங்க, இதுதான் உண்மை. சரிங்களா? சோ அதுக்கு நீங்களும் காரணக்கர்த்தாவா இருந்திருக்கீங்க. திருப்பி அந்த அன்பு வேணும் அப்படிங்கறதுதான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. திரும்ப உங்களுக்கு அந்த அன்பு வேணும்னா கொஞ்சம் அமைதியா இருக்கணும். இதுக்கு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, இந்த குரங்கு என்ன பண்ணா ஒரு சின்ன புண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நோண்டி பெருசாக்கி கடைசி அந்த புண்ணாலதான் சாகும் அப்படின்னுவாங்க. ஸோ நீங்களுமே அதே தான், அந்த எமோஷனலாகி கோவப்பட்டு டென்ஷன் ஆகி என்னை ஏமாத்திட்டு துரோகம் பண்ணிட்டு அப்படி இப்படி அதில் போய் இன்னும் மேலும் நிறைய தப்பு பண்ணிகிட்டே பண்ணி நிறைய பிரச்சனை மாட்டிட்டு இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் மாறிட்டீங்க திருந்திட்டீங்கன்னு தெரிஞ்சாவே உங்கள் லைஃப் ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் பண்ணாவே போதும், உங்களுக்கு உங்கள் பார்ட்னர் கிடைக்க ஆரம்பிப்பாங்க. அதுவும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இப்போயே கொஞ்சம் மாறி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் கரெக்டாக புரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க கிட்ட அதை தெளிவுபடுத்திட்டீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா உங்க பார்ட்னர் உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா பிகாஸ் நீங்க உண்மையான அன்பு காட்டியிருக்கீங்க, அதனாலதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த அன்பு திரும்ப உங்களை சேர்க்கும். ஆல் தி பெஸ்ட்.